தர்மபுரி அல்லது தகடூர் மறை மாவட்டத்திலே நாதமங்கலம் என்று மாதாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. லூர்து அன்னை அங்கு மக்களை ஆசிர்வதிக்கிறாள். அங்கு புதுமையான ஒரு நீரூற்று இருக்கிறது. அந்த நீரூற்றினால் அநேக மக்கள் பல புதுமைகளை அடைகிறார்கள். மறை மாவட்டத்திலிருந்தும் மற்றும் பெங்களூரு, சென்னையிலிருந்தும் மக்கள் வந்து அன்னை செய்கின்ற புதுமைகளை அனுபவித்து செல்லுகிறார்கள். நாதமங்கலம் குறித்து ஒரு வரலாற்று படத்தை எடுத்திருக்கிறார்கள். இந்த வரலாற்று படத்தை நீங்கள் அனைவரும் கண்டு பயனட வேண்டும், லூர்து அன்னையுடைய நிறைய ஆசிரை பெற வேண்டும் என்று தர்மபுரி ஆயர் என்ற வகையிலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், உங்களுக்கு ஆசீர் கூறுகிறேன். வணக்கம். புனித லூர்து அன்னை கொள்ளு வீற்றிருக்கும் நாகமங்கலமானது வாழ்க்கை மாற்றத்திற்கான ஒரு ஜெப வீடு. எழில்மிகு மலைகள் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமம் அது. இக்கிராமம் இது ஓசூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுகாவில் அமைந்துள்ளது. அது புறக்கணிக்கப்பட்ட இடமாக இருந்தது. ஆனால் தற்சமயம் இந்த இடம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தனது தாய் லூர்து அன்னை மூலமாக அன்பையும் கனிவையும் துயரப்படும் மக்களுக்கு தரும் இடமாக மாறியிருக்கிறது. இந்த இடத்தின் அமைதியான சூழலும் இறை பிரசன்னமும் இங்கு வரும் மக்களின் மனக்குறைகளை போக்கி நோய்களை குணமாக்கி அவர்களின் வாழ்க்கையில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது. சிறப்பு மிக்க இவ்விடத்தின் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது, பெங்களூருவை சார்ந்த வலம்ப்ரோசா பெனடிக்டைன் சபையினர் 2002ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி விவசாயம் செய்வதற்காக இந்த இடத்தை ஃபாதர் ஜாய் அவர்கள் தலைமையில் வாங்கி நிர்வகித்து வந்தனர். இவ்விடமானது மொத்தம் 27 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. இது குறைந்த நீர்வளம் உள்ள வறட்சியான இடம். ஃபாதர் ஜாய் அவர்கள் அவ்விடத்தில் முதலில் மாதாவிற்கு ஒரு குருசடி கட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு சில நாட்களில் அவரின் உள் உணர்வால் தூண்டப்பட்டு ஒரு சிற்றாலயத்தை கட்டத் தொடங்கினார். அவ்வாலயம் கட்டி முடிக்கும் தருவாயில் 2008ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி காலை 8 மணியளவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான அதிசயமான நிகழ்வு நடக்கின்றது. அது என்னவென்றால், நானும் ஜாய் ஃபாதரும் ரொனால்டு ஃபாதர் 3 பேரும் எங்க லூர்து மாதா சுரூபம் வைக்கலான்ட்டு பேசி கொண்டு இருக்கும்போது இங்கே ஒரு வேலை செஞ்சது இந்து சகோதரன் போய் கீழே அந்த பெரிய குளமா தெரியுது, அந்த இடத்துல 1.5 அடியில் தண்ணி கிடைச்சது சொல்றாரு. அது ஜாய் ஃபாதர் போய் அதை பார்க்கும்போது அவருக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு நிலை உருவாகுது. அதை கொண்டு இது புனித வாட்டர்ன்னு அவர் சொல்றாரு. அதன் பிறகு 3 நாட்களில் அந்த குளமானது பெரிதாக வெட்டப்படுகின்றது. அந்த நீர் ஊற்றை அருள் தந்தை ஃபாதர் ஜாய் அவர்கள் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அந்த நீரை முதலில் ஒரு 24 வயது சர்க்கரை வியாதிக்காரருக்கு குடிக்க கொடுக்கின்றார். இதற்கு சாட்சியாக இந்த மச்சானுக்கு சுகர் பேஷண்டா இருந்தாரு. அப்போ நாங்க இந்த ஓலி வாட்டரை ஃபாதர் வந்துருச்சு மச்சானுக்கு கொடுத்தாருங்க. அப்போ கொடுக்கும்போது ஒரு வாரம் இந்த ஓலி வாட்டர் தொடர்ந்து அவர் சாப்பிட்டுட்டே இருந்தார். தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போயிட்டு அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிருஷ்ணகிரியில் தான் அவர் செக்அப் பண்ணுவார். அப்போ அங்கே போய் செக்அப் பண்ணி போடுறது நார்மல் வந்துச்சு. என்னடா திடீர்னு சுகர் பேஷண்ட்ஸ் நார்மல் ஆயிடுச்சுன்னு டாக்டருங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்தாலே ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல முறையில் நார்மல் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாத அல்சர் வியாதியும் நல்லாச்சு. இதை தெரிஞ்சு நான் இருந்த ஊர்லேருந்து ஜனங்களை அனுப்பிச்சு வந்து அனைவருக்குமே சுகம் கிடைச்சிது. அதிலிருந்து தொடர்ச்சியாக கேன்சர் நல்லா இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் கேஸ் நல்லா இருக்குது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குது, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது. இது மாதிரி அநேக அற்புத அதிசயங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு
தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த புதுமை நிகழ்வு நடந்த காலகட்டத்தில்தான் பிரான்ஸ் நாட்டில் புனித லூர்து அன்னை காட்சி கொடுத்த 150ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டு இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் கேட்ட மக்கள் ஏறக்குறைய 1500 பேர் 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அந்த சிற்றாலய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அன்னையின் ஆசியை பெற்றுச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மக்கள் இந்த சிற்றாலயத்தில் கூடி ஜெபமாலை ஜெபிக்கவும் திருப்பலியில் பங்கெடுக்கவும் ஆரம்பித்தனர். இதனைத் தொடர்ந்து அன்னையின் அற்புத செயல்கள் அதிகமாக பக்தர்களின் கூட்டமும் பன்மடங்கு பெருகுகின்றது. 2 மாதங்கள் கழித்து அங்கு ஒரு கிணறு தோண்ட அதில் தண்ணீர் கிடைக்கின்றது. அதனை திருப்பயணிகள் உபயோகிக்க பயன்படுத்தப்படுகின்றது. நாட்கள் செல்ல செல்ல பக்தர்கள் கூட்டம் பெருக ஆரம்பிக்கின்றது. வழிபாடு செலுத்த போதிய இடவசதி இல்லாமையால் ஃபாதர் ஜாய் அவர்கள் ஒரு தற்காலிக கூடாரம் அமைக்க முயற்சி எடுக்கின்றார். இந்த நிலையில் அவருக்கு மாதாவிடமிருந்து ஒரு காட்சி கிடைக்கின்றது. அந்த காட்சியில் புதர்கள் நிறைந்த இடத்தில் அந்த கூடாரத்தை அமைக்க பணிக்கப்படுகின்றார். அந்த புதர்களை சுத்தம் செய்யும் பொழுது ஒரு பெரிய பாறை தெரிகின்றது. அந்த பாறைதான் பின்னர் வடிவமைக்கப்பட்டு தற்சமயம் அன்னையின் திருவுருவம் வைக்கப்பட்டு இருக்கின்றது. முதல்ல இந்த பாறையில் இருக்கும் அன்னையின் இந்த குகை வேலைப்பாடுகள் மற்றும் இந்த பீடத்தின் வேலைப்பாடுகள் முதலில் கர்நாடகத்திலிருந்து அன்னை இவர்களை மிக சிறப்பாக அழைத்து வந்து பிரதர் கிரகோரி மற்றும் பிரான்சிஸ் பேகூர் அவர்களுடைய குடும்பங்கள் இங்கு அழைத்து வந்து இந்த அழகான பாறையை இவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். ஆகையினால் அவர்களை நாங்கள் சொல்வதற்கு மிக மிக பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். நாளடைவில் மக்கள் அமைதியான முறையில் அமர்ந்து ஜெபிக்க நற்கருணை ஆராதனை கூடமானது கட்டப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அற்புத நீரை மக்கள் பருக மற்றும் வீடுகளுக்கு எடுத்துச் செல்ல தனியாக வசதிகள் செய்து கொடுக்கப்படுகின்றன. இதனோடு திருப்பயணிகள் வாங்கிச் செல்ல புனித பொருட்கள் விற்கும் கடைகளும் தரமான முறையில் அமைக்கப்பட்ட உணவகமும் ஏற்படுத்தப்படுகின்றது. இங்கு 13 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கு வந்து அன்னையை தரிசித்து இறை ஆசிரை பெற்றுச் செல்லுகின்றனர். மாதத்தின் 2ஆம் சனிக்கிழமைகளில் மிகவும் சிறப்பாக ஜெபமாலையுடன் அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேர்ப்பவனையும் நடைபெறுகின்றது. இதோ அன்னையின் சுரூபம் வைத்திருக்கும் இந்த இடத்தில் புனித பெனடிக்ட் சபையை சார்ந்த ரெவரண்ட் ஃபாதர் ஜாய் அவர்களுக்கு அன்னையானவள் ஜெபமாலையை பிடித்துக் கொண்டு இந்த இடத்திலிருந்து இதோ இப்பொழுது திருப்பலி நடைபெறும் அந்த பாறையில் குகையில் போன்ற உள்ள இடத்தில் அன்னையானவள் ஜெபமாலை பிடித்துக் கொண்டு நின்றது போல காட்சி அவருக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகையினால் இதோ இந்த இடத்தில் நிறைய மக்களின் கண்ணீரையும் வேதனையையும் அன்னையானவள் பரிந்து பேசி துடைத்திருக்கின்றாள். இங்கு வந்திருக்கும் நாம் அனைவரும் நம் தனிப்பட்ட கருத்துக்களையும் நம் வரங்களையும் இதோ மண்டியிட்டு கண்ணீரோடு ஜெபிப்போம். அன்னையானவள் ஆசீர்வாதத்தை நமக்கு அள்ளித் தருவார். ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தியானம், திருப்பலி, நற்கருணை ஆராதனை, குணமளிக்கும் ஜெப ஆராதனையும் நடைபெறுகின்றது. இவை அனைத்தும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறுகின்றது.
பல்வேறு சுமைகளால் வரும் மக்களுக்கு ஆறுதலாய் தன் மகனிடம் பரிந்து பேசி குணம் பெற்று தருகிறாள் லூர்து அன்னை. புண்ணிய பூமியில நடந்த ஒரு சில குறிப்பிட்ட நம்மை தொட்ட அற்புதங்களை நான் சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் இந்த பெங்களூர்ல இருந்து கடந்த வாரம் ஒரு அன்னையின் பக்தர் வந்து ஒரு அற்புதமான ஒரு அதிசயத்தை சொன்னாரு. ட்ரெயின்ல வந்துட்டு பிளட் கிளாட் ஆயிருக்குது. இந்த ஸ்டாண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிளட் கிளாட் இருக்கிறது தெரியும். எனக்கு 12 days செயின்ட் ஜான்ஸ்ல இருந்தேன். நான் வரும்போது எடுத்த சிடி ஸ்கேன் இது. இதில் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சிடி ஸ்கேன் கொடுத்தாங்க. 2 years 10 months. Last year November she had vomiting. After that she reduced talking. By December she had almost stopped. Less than 10 words she used to speak. And the priest here put his hand on my daughter and prayed. Today my daughter talks. Her EEG is also normal. பேச முடியாத இருந்த தன் குழந்தைக்கு, ஐயோ தாயே, என் மகள் பேச முடியவில்லையே, சரியான உச்சரிப்பில்லையே, பார்ப்பவர்கள் எல்லாம் என்னை வித்தியாசமாக பார்க்கிறார்கள் என்று கண்ணீரோடு வேதனையோடு வந்த அந்த தாயை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். இப்பொழுது அந்த குழந்தைக்கு அன்னையானவள் உயிருள்ள தேவ தாய் மிக சிறப்பாக அந்த குரலை தொட்டு குணமாக்கியுள்ளார். ஆனால் லூர்து மாதா கிட்ட வந்து வேணுன பின்னாடி சிட்டுக்குருவி போல் சிட்டென்று பறக்கிறேன் என்று சொல்கின்றார்கள். கரங்களை தட்டி அன்னை மரியாதைக்கு நன்றி சொல்லிக் கொள்வோம். பேச சக்தி கொடுத்திருக்கும் தாய்க்கு கோடான கோடி நன்றி. இந்த மகனையும் நடக்க செய்திருக்கின்றார். தன்னுடைய இயேசுனுடைய ரத்தமான இந்த அற்புத நீரை தன் கண்ணில் ஊற்றியவுடன் எனக்கு அந்த வலியே நீங்கிவிட்டது என்று சொல்லுகின்றார். இந்த நீரூற்று அன்னை அருளிய இயேசுவிடம் மன்றாடி எங்களுடைய கிராமத்தில் இந்த பக்கத்தில் இருக்கும் மலைவாழ் சுற்றிலையும் மலையும் இயற்கை வளங்களும் மிக்க இந்த கிராமத்திற்கு அன்னை கொடுத்த மிகப்பெரிய வரம் என்று சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ மிராக்கிள்ஸ், நம்மளால நம்ப முடியாத பல்வேறு அற்புதங்கள் அன்னையானவள் தன் மகனிடம் மன்றாடி இந்த நீரூற்றிலிருந்து கிடைக்கும் இந்த நீரை இயேசுவின் ரத்தமாக பருகும் எல்லோருக்கும் ஜாதி மதம் பேதமின்றி இன்றைக்கும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் அன்னையானவள் செய்து வருகிறாள். ഒരു ടൈമിൽ ഫുൾ അഗ്രികൾച്ചർ ഫാമായിരുന്ന ഇടം ദൈവം തിരഞ്ഞെടുത്ത് ഇന്ന് തൻ്റെ അമ്മയോടും ചേർന്ന് ഈ ഇടം വഴിയാകെ എല്ലാ മക്കൾക്കും ആശീർവാദങ്ങളും അത്ഭുതങ്ങളും കൊടുത്തുകൊണ്ടേയിരിക്കുന്നു. நீங்களும் வந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாகமங்கலம் மிகப்பெரிய நற்செய்தி அறிவிப்பு தலமாக மாறி வருகின்றது.
இம்மாபெரும் செயல்களால் பிரான்ஸ் நாட்டு லூர்து நகரை போன்று நாகமங்கலமும் மற்றொரு லூர்து நகரமாக வெகு விரைவில் மாற இருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் மற்றும் குறிப்பாக மற்ற மதத்தினர் மத்தியில் நாகமங்கலம் லூர்து அன்னை பிரசித்தி பெற்று வருகின்றார். லூர்தன்னையே வாழ்க, லூர்தன்னையே வாழ்க, லூர்தன்னையே வாழ்க, லூர்தன்னையே வாழ்க. அமலோர் பவியே இறைவனின் தாயே லூர்தன்னையே வாழ்க. அமலோர் பவியே இறைவனின் தாயே லூர்தன்னையே வாழ்க. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. இயேசுவின் இரத்தத்தையே, இயேசுவின் இரத்தத்தையே அருமருந்தாக கொடுத்த எம் தாயே லூர்தன்னையே வாழ்க. அருமருந்தாக கொடுத்த எம் தாயே லூர்தன்னையே வாழ்க. வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே, வாழ்க வாழ்க மரியே. இறை தந்தை திட்டத்தையே உலகினில் நிறைவேற்றிட ஆகட்டும் என்று பணிந்த